யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மோதலும் காதலும் சீரியலில் விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்வது போல மிரினாளினியின் கல்யாணம் பண்ண பாவத்திற்காக வேதாவுக்கு எதிராக விக்ரம் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். அதாவது மிரினாளினிக்கு பழைய ஞாபகம் இல்லாமல் புத்தி பேதலித்து இருப்பதாக டாக்டர் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கின்றார். விக்ரம் போய் பார்த்த நிலையில் மனசு கேட்காமல் தடுமாறுகின்றார். மிரினாளினியை அப்படியே விட முடியாமல் நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று விக்ரம் நினைக்கின்றார். அதற்காக வேதாவிடமிருந்து உண்மையை மறைத்து அடிக்கடி மிரினாளினியை போய் பார்த்து வருகின்றார். தற்போது இவருடைய நிலைமையை தன்விக்கும் விக்ரம் தெரியப்படுத்துகின்றார். ஆனால் தன்விக்கு இதில் விருப்பமே இல்லாததால் பல காரணங்களை சொல்லி எப்படியோ விக்ரம் சமாதானப்படுத்திவிட்டார். ஆனால் நாம் இதை அம்மாவிடமிருந்து மறைக்க வேண்டும், அவர்களிடம் உண்மையை சொல்லலாம் என்று தன்வி சொல்கின்றார். அதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் விக்ரம் அமைதியாக நிற்கின்றார். இதற்கிடையில் சமீபத்தில் விக்ரமின் நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது என்று வேதா புரிந்து கொள்கின்றார். அதனைத் தொடர்ந்து விக்ரமுக்கு என்ன பிரச்சனை என்று தெரிந்து கொள்ள முயற்சியும் எடுக்கின்றார். அந்த வகையில் இந்த அனைத்து உண்மையும் வேதாவுக்கு தெரிந்த நிலையில் விக்ரமின் பழைய காதலியை பார்க்க விக்ரமை கூட்டிட்டு வேதா போகின்றார். பிறகு நாங்களே பார்த்து கொள்கின்றோம் என்று சொல்லி வேதா மிரினாளினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாரார். ஆனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றார்கள். பிறகு வேதா மற்றும் மிரினாளினியை ஒன்றாக வீட்டுக்குள் நுழைகின்றார்கள். ஆனால் இனிதான் இந்த குடும்பத்திற்கு 7.5 சனி பிடிக்கப் போகின்றது என்பதற்கு ஏற்ப மிரினாளினியின் ஆட்டம் இருக்க போகின்றது. ஏனால் மிரினாளினிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. விக்ரமும் வேதாவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பிளான் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில் குளறுபடி ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த சதியை செய்ய போகின்றார். பாவம், இது தெரியாமல் விக்ரம் வேதா இருவரும் மாட்டிக்கொண்டு முழிக்கப் போகின்றார்கள்.